நாம் இந்த வீடியோவில் ஆன்டிபர்கின்சோனியன் ட்ரக்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆன்டிபர்கின்சோனியன் ட்ரக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் எ ட்ரக்ஸ் விச் ஆர் யூஸ்டு இன் பார்க்கின்சோனிசம். ஓகே, இது வந்து பார்க்கின்சோனிசம்ங்கிற டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக்ஸ். அந்த ட்ரக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாட் இஸ் பார்க்கின்சோனிசம், அந்த டிசீஸை பற்றி தெரிஞ்சிட்டா அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அந்த ட்ரக்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வாட் இஸ் பார்க்கின்சோனிசம்? Parkinsonism is a disease of basal ganglion in our brain. Okay, basal ganglion in our brain. We have okay, in our brain, நம்ம பிரெயினில் வந்து பேசல் கேங்க்லியன் இருக்குது, தட் கண்ட்ரோல் அவர் ஆக்டிவிட்டி. அதோட மெயின் ரோல் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அது வந்து நம்மளோட ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணும். பட் இது வந்து பார்க்கின்சானிசம் வந்து அது ஒரு டிஸார்டர். ஸோ அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, டிஸார்டர். ஓகே, தெர் ஆர் டூ டைப் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இன்சைடு த பேசோ கேங்க்லியன். நம்ம பேசோ கேங்க்லியனில் இன்சைடு 2 நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தா டோஃபமைன் அண்டு அசிட்டைல் கோலின். அசிட்டைல் கோலின் வந்து என்ன பண்ணுதுன்னா, டோஃபமைன் வந்து இன்வால்வ்டு இன் இன்ஹிபிட்ரி ஆக்டிவிட்டி. இது வந்து இன்ஹிபிட்ரி ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுது. அசிட்டைல் கோலின் வந்து ஃபெசிலிட்டரி ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகுது. போத் ஆர் ஈக்குவல். ஓகே, போத் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு இந்த டோஃபமைனும் அசிட்டைல் கோலினும் வந்து ஈக்குவலாக நார்மலாக இருக்கும். இங்கே 100னா இதுவும் 100ஆக இருக்கும். அதுவே பார்க்கின்சோனிசம் டிசீஸில் வந்து டோஃபமைன் லெவல் வந்து குறைஞ்சிரும், அசிட்டைல் கோலின் வந்து லெவல் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, டோஃபமைன் லெவல் குறையுது, அசிட்டைல் கோலின் லெவல் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இது வந்து நம்மளோட ஆக்டிவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி டிஸார்டர். ஓகேவா? ஸோ இது வந்து 3 டைப் ஆஃப் டிசீஸை காஸ் பண்ணுது. என்னென்ன? ரிஜிடிட்டி, ட்ராமர், ஹைப்போகெனிசியா. ஸோ இந்த 3 டிசீஸை இது காஸ் பண்ணுது. வாட் ஆர் த 3 மெயின் டிசீஸ் ஆஃப் திஸ் பார்க்கின்சோனிசம்? ரிஜிடிட்டி, ட்ரெமர் அண்டு ஹைப்போகைசீனியா. These are the 3 disease. ஸோ நம்ம பிரெயினில் இருக்க பேசல் கேங்க்லியான் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி டிஸார்டர் நேம் தான் வந்து பார்க்கின்சோனிசம் டிசீஸ். ஸோ இதோட பேத்தோஜெனிசிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா, மேஜர் பேத்தாலஜி இஸ் டீஜெனரேஷன் ஆஃப் டோபோமெனர்ஜிக் நியூரான். அதாவது வந்து டோஃபோமினை செக்ரீட் பண்ணுற அந்த நியூரான் வந்து டீஜெனரேட் ஆகுது. அதுவே வந்து திஸ் அசிட்டைல் கோலினை செக்ரீட் பண்ணுற நியூரான் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து செக்ரீட் பண்ணல, இது வந்து நார்மலாக செக்ரீட் பண்ணுறது. அதனால தான் இந்த டிஸார்டர் வருது. ஸோ இன்பேலன்ஸ் அக்கர். ஸோ டோஃபமைனை செக்ரீட் பண்ணுற நியூரான் நேம் வந்து டோஃபோமினிரெஜிக். இது வந்து ரோல் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம், இன்ஹிபிட்டரி ரியாக்ஷன். ஓகே, தென் தட் அசிட்டைல் கோலினை ரிலீஸ் பண்ண நியூரான் கோலினெர்ஜிக். இது வந்து ஃபெசிலிட்டரி சிஸ்டம் சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கின்சோனிசம் டிசீஸ்னால இது வந்து அஃபெக்ட் ஆகுது. பேசோ கேங்க்லியன் கண்ட்ரோல் தட் மூமெண்ட். டோஃபமைன் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அசிட்டைல் கோலின் வந்து நார்மலாக இருக்குது. நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு வந்து டோஃபமைன் 100னா அசிட்டைல் கோலின் 100ஆக இருக்கும். அதுவே பார்க்கின்சோனிசமில் வந்து டோஃபமைன் லெவல் வந்து குறைஞ்சிருது, அசிட்டைல் கோலின் வந்து அதே நார்மல் லெவலில் இருக்குது. ஸோ ஹியர் டோஃபமைன் வந்து குறைஞ்சிருது, அசிட்டைல் கோலின் வந்து அப்படி நார்மல் லெவலில் இருக்குது. இந்த டிசீஸ் இதுதான் கண்டிஷன். ஸோ அதனால தான் வந்து இது என்னென்ன காஸ் பண்ணுது? தட் டோஃபமைன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இது வந்து அந்த கண்ட்ரோல் மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் என்னென்ன ஆகுது? மசில் டோன், எக்ஸஸ் மசில் டோன், அது ஹைப்போகைனீசியா, ட்ராமர் அண்டு ரிஜிடிட்டி காஸ் பண்ணுது. ஸோ இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நார்மலாக இதுவும் 100ஆக இருக்கும், டோஃபமைனும் அசிட்டைல் கோலினும் 100 இருக்கணும். ஆனால் இங்கே வந்து என்ன ஆகுது?
டோஃபமைன் லெவல் வந்து குறைஞ்சிருது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒன் வே எப்படி ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம்னா, இந்த டோஃபமைன் லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே. அது மூலமா 2ம் பேலன்ஸ் ஆகும். இல்லாட்டி இந்த அசிட்டைல் கொலின் லெவல வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இங்க 50னா இங்க 50. ஒண்ணு இங்க 100 இருக்கிறப்ப இங்க இன்னும் எக்ஸ்ட்ரா குடுத்து இங்கேயும் 100 ஆக்கணும் பேலன்ஸ் ஆயிரும். இல்லாட்டி இங்க 50 தான் இருக்கு அப்படின்னா, இத வந்து ரெட்யூஸ் பண்ணா 50 ஆயிரும். ஸோ பேலன்ஸ் வரும். இந்த 2 மெத்தட்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம். இன்க்ரீஸ் பிரைன் தட் டோஃபமைன் ஆக்டிவிட்டி அதர்வைஸ் டிக்ரீஸ் அசிடைல்கொலின் ஆக்டிவிட்டி. இதுதான் ட்ரீட்மெண்ட். ஸோ என்னென்ன ட்ரக்ஸ் குடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆன்டி பர்கின்சோனியன் ட்ரக்ஸ் என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குது? ஒன்று வந்து டோஃபமைனை இன்க்ரீஸ் பண்ணுற ட்ரக்ஸ். இதில் வந்து பிரைன் லெவலில் டோஃபமைன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லாட்டி வந்து அசிடைல் கொலினை வந்து டிக்ரீஸ் பண்ணுற ட்ரக்ஸு. இதில் வந்து 6 குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. ஓகேவா? இதோட எல்லாத்தோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரக்ஸ் வந்து த டோஃபமைன் ப்ரிகாசர் லிவாடோஃபா, அதை பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் ட்ரக்ஸோட லிஸ்ட்டு. ஸோ எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பிரெயினில் டோஃபமைன் லெவல் குறைஞ்சிருக்கு. ஸோ டைரெக்டாக பிரெயினில் வந்து லெவோடோஃபாவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி லெவோடோஃபா வந்து ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா டைரெக்டாக பிரெயினில் கொடுக்குறப்ப அங்கே வந்து பிளட் பிரெயின் பேரியர் இருக்குது. அதனால நம்ம டைரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ த்ரூ இன்ஜெக்ஷன் ஆர் டேப்லெட் அது மூலமாக தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ டாக்டர் வில் கிவ் த ட்ரக்ஸ் either through injection or tablet. So it will go to blood, from blood to it will reach our brain. Okay, so first drugs name Levodopa நம்ம கொடுக்குறோம். இது வந்து டைரெக்டாக வந்து இது பிரெயினை போய் ரீச் ஆகாது. அப்புறம் எப்படி இதை வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸோ டோஃபமைனை இன்க்ரீஸ் பண்ணுற ட்ரக்ஸ் வந்து லிவாடோஃபா தான். அது த்ரூ டேப்லெட்டாக நம்ம எடுத்துட்டோன்னா அது வந்து நம்ம ஸ்டொமக் மூலமாக இன்டெஸ்டைன் மூலமாக அப்சர்வ் ஆகிட்டு பிளட்டுக்கு போகுது. ஓகேவா? ஸோ இன் அவர் பிளட் இதில் வந்து 99% வந்து பிளட்லேயே தங்கிக்கும். ஒன்லி 1% மட்டும்தான் வந்து பிரெயினுக்கு போகும். ஸோ இந்த லிவட்டோஃபா நம்ம எடுத்துட்டோன்னா 99% பிளட்டில் தான் இருக்கும். ஒன்லி 1% தான் இங்கே பிரெயினுக்கு போகும். அந்த ஒன்லி 1% ஆல்சோ த்ரூ இங்கே இங்கே இருக்க COMT இந்த ப்ராசஸ் மெட்டபாலிசம் ப்ராசஸ் மூலமாக தான் இங்கே போகுது. இந்த இது வந்து 99% நம்மளுக்கு வந்து லிவட்டோஃபா வந்து பிரெயினுக்கு தான் போகணும். அது ஓகே. ஆனால் வந்து இது வந்து பிளட்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பிளட்டில் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் டிஸார்டரை காஸ் பண்ணும். ஒன்று ஹார்ட்டில் போயிட்டு அர்த்திமியாவை காஸ் பண்ணும். இல்லாட்டி பிளட் வெசல்ஸில் போயிட்டு இது ஹைப்பர் டென்ஷனை காஸ் பண்ணும். இல்லாட்டி சிடிஎக்ஸில் போயிட்டு நாசியா வாமிட்டிங்கை ஏற்படுத்தும். ஓகேவா? ஸோ திஸ் டோஃபமைன் ப்ரெசண்டட் இன் பிளட் மீன்ஸ் 3 சைட் எஃபெக்ட் இட் வில் காஸ். இட் வில் அஃபெக்டட் அவர் ஹார்ட், பிளட் வெசல் அண்டு சிடிஇசட். ஸோ நம்மளுக்கு வந்து 100%மே இங்கே போய் ஆகணும். எப்படி இங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து லிவட்டோஃபா வந்து தனியாக எடுத்துக்கக்கூடாது. ஓகே. நெவர் டேக் லிவட்டோஃபா அலோன். ஆல்வேஸ் டேக் லிவட்டோஃபா வித் டிடிசி இன்ஹிபிட்டார். ஸோ டிடிசி இன்ஹிபிட்டார் வந்து 2 இருக்குது. ஒன்று கார்பிடோஃபா ஆர் பென்செராசைடு. 2 திங்ஸ் வந்து இந்த டிடிசி இன்ஹிபிட்டார். டிடிசிங்கிறது வந்து பிளட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்க என்சைம் இதுதான் வந்து கன்வெர்ட் பண்ண விடாகுது. இப்போ வந்து நம்ம வந்து லிவட்டோஃபா வந்து கம்பைன்ட் ஃபார்மில் எடுத்துட்டோன்னா, ஓகே, இட் இஸ் நாட் அட் ஆல் அலோன். திஸ் ஒன் ஆல்வேஸ் அவைலபிள் இன் மார்க்கெட் ஆல்சோ. அந்த பிராண்டில் வர மார்க்கெட் ஆல்சோ இதோட ஏதாவது ஒரு இதுக்குள்ளே ஒன்று கார்பிடோஃபா ஆர் பென்செராசைடு ஏதாவது ஒன்று கூட வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த டேப்லெட் எடுத்துட்டோம்னா இந்த 99%ம் ஈஸியாக பிரெயினுக்கு போயிடும். ஸோ நேம் ஆஃப் டிடிசி இன்ஹிபிட்டார் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா கார்போடோஃபா ஆர் பென்செராசைடு. டேக் ஒன் ஆஃப் தம், நாட் போத். ஸோ
we are taking the combination as soon as the tablet which containing two things, our tablet containing now levodopa and carbidopa, அந்த ஃபார்மில் தான் வந்து உள்ளே போகுது. So going inside, so getting absorbed, after that it will reach to blood, then this carbidopa or benseroside, it will inhibit DDC. Now the DDC cannot split that tofa, levodopa into dopamine. Now it will reach here brain, here dopamine. So all the 100% will go here. Okay, இங்கே நான் 100% இங்கே வந்துருச்சுன்னா இங்கே பிளட்டில் இருக்க அந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. ஸோ 1% மோர் என்சைம் இன் பிளட். இப்போ வந்து 99% இங்கே போயிடுச்சு, 1% ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த COMT, ஓகே, திஸ் ஒன் வெரி லெஸ் அமௌண்ட், நாட் தட் மச். இட் கன்வெர்டட் லிட்டில் பிட் தட் levodopa into COMT, another metabolites. இங்கே இன்னொரு மெட்டபாலைட்ஸ் இருக்குது, அதுக்கு நேம் என்னன்னு சொல்லி பார்த்தா டோல்காஃபோன் ஆர் அண்டகாஃபோன், டோகாஃபோன் ஆர் அண்டகாஃபோன். ஸோ இங்கே 99% த்ரூ இந்த மெட்டபாலிசம் மூலமாக, டோகாஃபோன் மூலமாக, இந்த மெட்டபாலிசம் மூலமாக 100% பிரெயினுக்கு போய் கிடச்சிருது. இது இங்கே வந்து இந்த 99% பிளட்லேயே ப்ரெசென்ட் ஆகிருந்தா 3 பார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த அதனால் வந்து மார்க்கெட்டில் லிவோடோபா கம்பல்சரி, ஓகே, தட் கார்பிடோபா ஆர் பென்செராசைடோட வந்து கம்பைன் ஃபார்மில் தான் இருக்கும். இந்த COMTயும் இருக்கும். அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த ட்ரக்ஸ் கம்பல்சரியாக இருந்தால் தான் இது வந்து பிரெயினை வந்து ரீச் ஆகும். வெதர் வி கேன் யூஸ் திஸ் levodopa along with carbidopa or with or without this talcophone, இதோட தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு dopamine precursor, that is levodopa, you have to give it with DDC inhibitor, that is carbidopa or benseroside. Now you can see this COMT inhibitor also, that is tolcafone or entacapone. So here also one DDC present. I want this conversion. ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு கன்வர்ஷன் தேவைப்படும், ஏன்னா இது வந்து பெரிஃபரலில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஆனால் வந்து இங்கே கன்வர்ஷன் தேவைப்படாது. அதுவே டோல்காஃபோன் போத் ரெண்டு இடத்துலையுமே வந்து கன்வர்ஷன் தேவைப்படுது. டோல்காஃபோன் வாண்ட் டு இன்ஹிபிட் போத் சைடு, இது ரெண்டுமே வந்து இன்ஹிபிட் பண்ணும் இங்கே. ஆனால் இது வந்து டிடிசி வந்து பெரிஃபரலில் மட்டும்தான் இன்ஹிபிட் பண்ணும், இங்கே வந்து இன்ஹிபிட் பண்ண தேவையில்லை. அப்புறம் நம்ம பிரெயினில் ஒன் மோர் என்சைம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, மவ். ஓகே, அந்த என்சைம் நேம் வந்து மவ். ஸோ வி வாண்ட் டு மவ் இன்ஹிபிட்டார் வேணும். அந்த மவ் இன்ஹிபிட்டார் நேம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா செலிஜிலின் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் ஓகே, ஆஃப்டர் தட் ஒன்லி வாட் இட் வில் டூ, we will give this MAO inhibitor, that name is called as seligilin. So this one will converted HAV, vinyl mentalic acid, it is a metabolite. Okay, this one is the metabolites. So we can give MAO inhibitor also. The first most important drugs, levodopa, the prototype drugs, okay, but we cannot give alone. We will give peripheral DDC inhibitor, that is carbidopa or benseroside. Sometimes can give COMT inhibitor, that is talcophone or entacapone. The central also, peripheral also, we want to give this tolcafone, but we want to inhibit only periphery, this one, okay, not in central, this one DDC.
இதில் வந்திருக்க எல்லா ட்ரக்ஸுக்கும் ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் ஒன் லிஃபட்டோஃபா, அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், சைடு எஃபெக்ட், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரக் நேம் லிவட்டோஃபா. இது வந்து டைரெக்டாக எடுத்துட்டால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இது வந்து கனாட் கிராஸ் பிரைன் பேரியர். அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த டிடிசி இன்ஹிபிட்டார் கொடுக்குறோம். ஸோ டிடிசி இன்ஹிபிட்டார் கொடுக்காட்டி நம்ம ட்ரக்ஸ் வந்து 100% எடுத்துட்டோன்னா மோர் தென் 95% அப்படிங்கிறப்ப அரௌண்ட் 99% பிளட்லேயே ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா இதில் வந்து ஹார்ட்டில் வந்து அர்த்தீமியா, பிளட் வெசல்ஸில் வந்து ஹைப்போடென்ஷன், சிடிஇசட்டில் வந்து நாசியா அண்டு வாமிட்டிங்கை ஏற்படுத்தும். இது வந்து ஒன்லி 1 to 2% கிராஸ் பண்ணிட்டு வருது பிளட் பிரைன் பேரியரில். தென் இது வந்து ரீச் டு டாப் ஆஃப் பிரைன். ஓகே, so this one is the therapeutic effect of Parkinsonism. ஸோ அதை அலாங் வித் கார்பிடோஃபா கூட தான் நம்ம தெரப்பியாக கொடுக்குறோம். ஸோ இட் வில் இன்க்ரீஸ் தட் எல் டோஃபா இன் பிரைன், டிகிரீஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் பெரிஃபரலி ஃபார்ம்டு டோஃபாமைன். அதுதான் அந்த 3 சைடு எஃபெக்ட். ஸோ லிவட்டோஃபா காம்பினேஷனில் கொடுக்குறோம். So it will cross blood brain barrier in brain. Levodopa taken up and surviving that neuron. So it will converted in DDC by central. இது வந்து central inhibitor venous. Adverse side effect initially bloodல இருக்கிறப்ப என்னென்னு சொல்லி பார்த்தோம். ஆஃப்டர் சைடு எஃபெக்ட் என்ன? ஸோ நம்ம ஆஃப்டர் ப்ரொலாங்டு தெரப்பி என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து டெய்லியும் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க மாட்டோம். தொடர்ந்து கண்டினியூவஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுனா, தட் டோஃபோமைன் லெவல் வந்து அதிகமாயிரும், அசிட்டைல் கோலின் லெவல் வந்து குறைஞ்சிரும். ஓகே, ஸோ ஒரு இனிஷியலாக இது பார்கின்சன் டிசீஸில் வந்து என்ன ஆகுது, அசிட்டைல் கோலின் நார்மலாக இருக்குது, டோஃபோமைன் லெவல் வந்து குறைஞ்சிருது. ஆனால் ப்ரொலாங்டு பீரியடில் அப்புறம் த டோஃபோமைன் லெவல் வந்து அதிகமாகிடுது, தட் அசிட்டைல் அதிகமாகிடுது, அசிட்டைல் லெவல் வந்து குறையுது. ஸோ அதனால் 3 டைப் ஆஃப் டிஸார்டர் வருது. ஒன் இஸ் அப்நார்மல் மூமெண்ட். ஸோ அப்நார்மல் மூமெண்ட்டுக்கு நேம் வந்து என்ன, டிஸ்கின்சியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் இஸ் behavior effect, mentally that people was affected. Then fluctuation, sometime patient dopamine less, patient with the symptoms of Parkinsonism அவங்களுக்கு வந்து sometimes Parkins that dopamine level குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து தட் பார்க்கின்சோனிசம் டிசீஸோட சிம்டம்ஸ் வரும். அதாவது ட்ராமா, ரிஜிடிட்டி, ஹைப்போகைசீனியா. அந்த எப்போ அவங்களுக்கு டோஃபமைன் லெவல் குறையுதோ அப்போ இந்த 3 சிம்டம்ஸ் காஸ் பண்ணும். சம்டைம்ஸ் வென் த பேஷண்ட் ஹாவ் எக்ஸஸ் ஆஃப் டோஃபமைன், சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸஸ் அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து தே ஹாவ் அப்நார்மல் மூமெண்ட். ஸோ சம்டைம்ஸ் பேஷண்ட் ப்ரெசண்டட் இன் தட், சம்டைம்ஸ் ஓகே சம்டே அதிகமாக குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்க்கின்சோனிசம் இந்த 3 திங்ஸ் நடக்கும்.
சம்டைம்ஸ் வந்து அதிகமாயிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அப்நார்மல் மூமெண்ட் நடக்கும். இதுதான் இதோட சைடு எஃபெக்ட். ப்ரொலாங்டு தெரப்பி எடுக்கிறதோட சைடு எஃபெக்ட். என்னென்ன சைடு எஃபெக்ட்? அதிகமாக ட்ரக்ஸ் எடுக்கிறப்ப அவங்களுக்கு வந்து நடக்கிறது வந்து டிஸ்கின்சியாஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, பிஹேவியர் மென்டலி அவங்க வந்து அஃபெக்ட் ஆகிடுறாங்க. சில சமயம் வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, சில நாள் குறையும். குறையிறப்ப அவங்களுக்கு வந்து பார்க்கின்சன் ஜோனிசம் அந்த 3 சிம்டம்ஸ் வரும். அதுவே இல்லை அதிகமாக இருக்கிறப்ப வந்து என்ன, இந்த 3 அப்நார்மல் மூமெண்ட், பிஹேவியல் எஃபெக்ட், மென்டலி அஃபெக்ட் ஆகிறது, ஃப்ளக்சுவேஷன், இது 3ம் நடக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து திஸ் டோபமைன் லெவல் குறைஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து பார்க்கின்சோனிசம் டிசீஸ் வரும். அதுவே அதிகமாக இருந்ததுன்னா அப்நார்மல் மூமெண்ட், மென்டலி அஃபெக்ட், ஃப்ளக்சுவேஷன் நடக்கும். ஸோ கான்ட்ரா இண்டிகேஷன், இந்த பேஷண்ட் வந்து யாருன்னா அல்சர் இருக்கவங்க, மெலனோமா அண்டு கிளக்கோமா, இந்த 3 கண்டிஷனில் இருக்கவங்க வந்து இந்த ட்ரக்ஸை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அல்சர் பேஷண்ட் எடுத்தால் அதிகமாக ப்ளீடிங் வரும். திஸ் மெலனோமா இஸ் எ ப்ரிகாஷர் ஆஃப் மெலனின். ஸோ அவங்க வந்து இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கக்கூடாது. நாம் இந்த வீடியோவில் ஆன்டிபர்கின்சோனியன் ட்ரக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். மெயினாக லிபட்டோஃபா. இது வந்து எதுக்கு மெயினாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா பார்க்கின்சோனிசம்ங்கிற டிசீஸ் கொடுக்குறோம். பார்க்கின்சோனிசம்ங்கிறது வந்து 3 டைப் ஆஃப் டிசார்டர்: அட் எ டைம், ரிஜிடிட்டி, ட்ராமர் அண்டு ஹைப்போகைனீசியா. 3 திங்ஸை ஏற்படுத்தும். மெயினாக எதனால் காசு ஆகுதுன்னா, நம்ம பிரெயினில் உள்ள பேசல் கேங்க்லியன் வந்து அன்கண்ட்ரோல்டு ஆக்டிவிட்டி, கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி டிசார்டர் இந்த டிசீஸ். நார்மலாக வந்து டோபமைனும் அசிடைல்கோலினும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இந்த பார்க்கின்சோனியன் டிசீஸ் வந்து டோபமைன் லெவல் குறைஞ்சிரும், அசிடைல்கோலின் லெவல் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ட்ரக்ஸ் எடுக்கிறோம். ட்ரக்ஸ் வந்து என்ன பண்ணும், ஒன்று டோபமைன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியாட்டி என்ன பண்ணலான்னா அசிடைல் கோலின் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். இந்த 2 வகையாக இந்த டிசீஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எல்லா இன்ஹிபிட்டர் 6 டைப் ஆஃப் இன்ஹிபிட்டர் என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட லிஸ்ட் இது. ஸோ இது வந்து டோபமைன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது, இது வந்து அசிடைல் கோலின் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது. ட்ரக்ஸோட லிஸ்ட்டு இதுதான். இந்த மாஸ்டர் ஃப்ளோ சார்ட் இதுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் தீஸ் ட்ரக்ஸ். ஓகே, டோபமைன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், லிபட்டோஃபா எடுக்கிறோம். அது வந்து பிளட் மூலமாக, டேப்லெட் மூலமாக, இன்ஜெக்ஷன் மூலமாக பிளட்டுக்கு வருது. அது வந்து டைரெக்டாக ஒன்லி 99% இங்கே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்ம வெறும் ஒன்லி லிபட்டோஃபா மட்டும் எடுத்துக்கிட்டால் 1% தான் இங்கே போகும். 99% இங்கே இருந்ததுன்னா ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும், பிளட் வெசல்ஸ் அஃபெக்ட் பண்ணும், சிடிசெட் அஃபெக்ட் பண்ணி டிசீஸை காஸ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்து 100% இங்கே போகணுன்னா நம்ம சிடிசி இன்ஹிபிட்டர் கொடுக்குறோம். அதுக்கு தான் நேமு கார்பிடோஃபா அண்டு பென்செராசைடு. ஏதாவது ஒன்றை வச்சு இங்கே கொடுக்குறப்ப இங்கே இன்னொரு மெக்கானிசம் இருக்குது. இந்த சிஓஎம்டி இதை வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு 2 டைப் ஆஃப் ட்ரக்ஸ், டோல்காஃபோன் அண்டு எண்டகாஃபோன், இந்த 2 ட்ரக்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்றை வந்து நம்ம இங்கே கொடுக்குறப்ப 100% வந்து நம்ம பிரெயினுக்கு ரீச் ஆகுது. இங்கேயும் டிடிசி இருக்குது, இங்கேயும் டிடிசி இருக்குது. இதை நம்ம இன்ஹிபிட் பண்ணுறோம். இங்கே வந்து தேவையில்லை, ஏன்னா இது வந்து பிரெயினில் இருக்குது. இது வந்து பெரிஃபரல், அதாவது இங்கே வந்து பிளட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ எகெயின் வந்து நம்மள இதில் வந்து இங்கே ஒன் மோர் என்சைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மோப். இந்த மோப் என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து மோப் இன்ஹிபிட்டர் அது ஓகே திஸ் செலிஜிலின் இதை கொடுத்து இன்ஹிபிட் பண்ணி கடைசியாக மெட்டபாலைட்ஸ் நடக்குது. ஓகே, HBA மெட்டபாலைட்ஸ் இதுதான். ஸோ என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் 4 டைப் ஆஃப் ட்ரக்ஸ். லிவட்டோஃபா இது வந்து டைரெக்டாக போகாது, இது வந்து அதோட ஓரலாக எடுத்துக்கிறப்ப நான் என் பிளட்டில் போயிட்டு 99%, அதாவது மோர் தென் 95ங்கிறப்ப 99% இங்கேயே ப்ரெசென்ட் ஆகிடுது, அஃபெக்ட் பண்ணுது.
அந்த 1 to 2% தான் போகுது. அது வந்து த தெரப்யூட்டிக் எஃபெக்ட் ஆஃப் பார்க்கின்சோனிசம். அதனால் என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணி கொடுக்குறோம். அப்போ வந்து அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனோட ஃப்ளோ சார்ட் ஃபார்ம். அட்வர்ஸ் எஃபெக்ட் இனிஷியலாக என்ன ஆகுது, பிளட்டில் மட்டும் இருந்ததுன்னா 3 டைப் ஆஃப் டிஸார்டர். ஆஃப்டர் ப்ரொலாங்டு பீரியட் நம்ம இதை எடுத்துட்டோன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்நார்மல் மூமெண்ட், மென்டலி அஃபெக்டட், ஃப்ளக்சுவேஷன் நடக்குது. சில சமயம் வந்து த டோபமைன் லெவல் குறையும். அப்போ வந்து என்னென்னா அப்நார்மல் மூமெண்ட் இதெல்லாம் நடக்கும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து குறையிறப்ப அவங்களுக்கு வந்து பார்க்கின்சோனிசம் டிசீஸ் வரும். அதுவே இது வந்து அப்நார்மல் அதிகமாயிருச்சுன்னா இது மாதிரியா நடக்கும். அப்நார்மல் மூமெண்ட், பிஹேவியர் எஃபெக்ட் அண்டு ஃப்ளக்சுவேஷன் நடக்கும். குறைஞ்சிருச்சுன்னா, அதாவது இந்த டோபமைன் லெவல் குறைஞ்சிதுன்னா பார்க்கின்சோனிசம் டிசீஸ் அதோட டிஸார்டர், அல்லாட்டி அப்நார்மல் மூமெண்ட்டோட டிஸார்டரை இது காஸ் பண்ணும். லாஸ்ட்டு கான்ட்ரா இண்டிகேஷன், அல்சர் பேஷண்ட், மெலனோமா பேஷண்ட் இவங்களாம் வந்து இந்த ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ளீடிங்கை காஸ் பண்ணும். இது வந்து ப்ரிகாஷர் ஆஃப் மெலனின். அடுத்து வந்து கிளாக்கோமா blindness related disease. So thanks for watching.